புதிதாக 150 அதிநவீன சொகுசு பேருந்து சேவையினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கரும் பங்கேற்றுள்ளார். சென்னை பல்லவன் சாலையின் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இந்த 150 அதிநவீன சொகுசு பேருந்துகள் என்னென்ன வழித்தடங்கள் இயக்கப்படுகின்றன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்காக 90.52 கோடி ரூபாய் மதிப்பிலான BS6 150 புதிய பேருந்துகளின் இயக்கத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக சென்னை பல்லவன் சாலை மத்திய பணிமனையிலிருந்து இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்து பேருந்துகளை பார்வையிட்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் காற்று மாசுபாட்டை குறைக்கக்கூடிய வகையில் 634.99 கோடி மதிப்பீட்டில் 1666 BS6 ரக பேருந்துகளை கொள்முதல் செய்திருக்கிறது. அவ்வப்போது இந்த BS6 ரக பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தான் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்காக 90.52 கோடி ரூபாய் மதிப்பிலான 150 புதிய பேருந்துகளின் இயக்கத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து தற்போது பேருந்துகள் எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் பொதுமக்களுக்கான வசதிகள் தொடர்பாகவும் தற்போது நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சென்னை மாநகராட்சி மேயர், துணை மேயர், அதே போன்று போக்குவரத்து துறை செயலாளர் பனீந்தர் ரெட்டி உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.